ஹலோ எவ்ரிவன் மைசெல்ஃப் அக்கீரா. நான் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா ஹோப். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு கோட் கண்டப்பட்டுச்சு. நல்லா இருக்கேன்னு ஸ்க்ரீன் பண்ணின்னு லைக் போட்டேன். சரி, அப்படியே ஃபோனை கீழே வச்சுட்டு ரியல் லைஃப்க்கு வந்தால் ஒரே ரத்த கலரியாக இருந்துச்சு. லைக் அகாடமிக்ஸ், எக்ஸாம் ப்ரெஷர், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பற்றின பயம், ஆங்ஸைட்டின்னு எல்லாம். பத்தாததுக்கு எனக்கும் கொஞ்சம் டவுனாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி சமயத்தில் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிடுவேன், இல்லைனா படம் பார்ப்பேன். அதுவும் இல்லையா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பேசிகிட்ருப்போம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுவார். பட் ப்ரோ இருந்த கண்டிஷனுக்கு நான் அவனுக்கு மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவன் தான் எதுவாக இல்லை. சரி, நம்ம காலேஜ் லைஃப்க்கு வருவோன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு லாஸ்ட் செம். ஸோ அஃபிஷியலாக மை காலேஜ் லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ என்னோடய கிளாஸ்மேட்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் என்னன்னு கேட்கும்போது எல்லாம் லெகோ பேட்மேனில் வர ரியாக்ஷன் தான் கொடுக்குறானுங்க. இல்லைனா மைனா படத்தில் வர என்னை பார்த்து அதை சொல்லிட்டாண்டான்ற மாதிரி இருந்தானுங்க. எல்லாம் சிங்கமுத்து மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி இருந்தானுங்க. இவனுங்க கிட்ட இருந்து யாராச்சும் இன்ஸ்பைரிங்காக ஏதாச்சும் எடுத்துக்கலாம்னு பார்த்தா எல்லாம் என்னை விட அன்கிளியராக இருந்தானுங்க. சரி, நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, நமக்கு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான முயற்சிக்கான வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. சூதுகவுமில் ஒரு சீன் வரும். நம்ம மக்கள் செல்வன் கிட்னாப்பிங் விதிமுறைகளை விலக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ரூல் எனக்கு தனியாக தெரிஞ்சுது. அது என்னன்னா, ஊற்றிக்கினா ஒத்துக்கணும். என்னடா ஹோப்புன்னு ஆரம்பிச்சுட்டு நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம இருக்கிறது ரியல் லைஃப். இதில் பிளாட் ஆர்மர், கேரக்டர் டெவலப்மெண்ட், ஆர் ஆஃப் ஃபார்மிங், பீயிங் நான் சேலண்ட்னு ஒன்றும் கிடையாது. திங்ஸ் ஹேப்பன். அதுக்கு ரீசன் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஸோ மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், ஷிட் ஹேப்பன்ஸ் அண்ட் தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். வி ஆல் ஃபக் அப் திங்ஸ். நான் அதை பண்ணியிருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம்னு ஃபீல் பண்ணாமல் அக்செப்ட் தட் பாஸ்ட் இஸ் ஓவர். நோ மேட்டர் ஹவு மச் யூ கிளிங் டு இட். எஸ், இட் ஹேப்பன், வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட்னு ஒரு அக்செப்டன்ஸோட க்ளோஷர் கொடுங்க. ப்ரெசண்ட் ஆர் நவுங்கிறது ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி. நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஓவர் பண்ணலாம். இன்றைக்கி ஜிம் போலியா, நாளைக்கு போ. இன்றைக்கி பேட் டேவா, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. as long as you take actions and move forward, நீ கரெக்டான ட்ராக்கில் தான் போவ. ஹேங் இன் தட் வின். அடுத்தது ஐ ஹோப் யூ வாட்ச் நானிஸ் ஜெர்சி. பார்க்கலன்னா டூ யுவர் செல்ஃப் அ ஃபேவர் அண்ட் வாட்ச் தட் ஃபிலிம். ரீசெண்டாக எங்கள் காலேஜில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சீன் மட்டும் எனக்கு தனியாக தெரிஞ்சுது. ஃபைனல் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அர்ஜுன் டக் அவுட் ஆகிடுவான். உடனே அவன் காமாக பேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிடுவான். அந்த டக் அவுட் ஏன் அர்ஜுனுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்னா, அது வரைக்கும் அவனுக்கு சேலஞ்சுன்னு எதுவுமே இருக்காது. கிரவுண்டை எல்லா மேட்சும் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்னு பொழந்து கட்டின்னு இருப்பான். பட் அந்த டக் அவுட் ஒரு பிளேயராக அவனோட நம்பிக்கையை ஷேட்டர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் லைஃப்பில் வரும். மோஸ்ட் ஈவன் குட் தே ட்ரீம்ஸ் ஆஃப்டர் தட். பட் அர்ஜுன் அந்த மொமெண்ட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கேர்ஃபுல்லாக பேட்டிங் பண்ணுவான். அட் த சேம் டைம் இன் பிட்வீனில் ரன்னும் ஓடுவான். முன்னாடி மேட்ச்லாம் பெருசாக அவன் ரன் ஓடி இருக்க மாட்டான். அந்த கோச்சே சொல்லுவார். பட் ஆஃப்டர் த டக் அவுட் ஹீ சேஞ்சஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்டு. அந்த டக் அவுட் மாதிரி நம்ம லைஃப்லேயும் சில விஷயங்கள் நடக்கும். பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேட போகிறோமா, ஆர் ப்ளேம் கேம், அதாவது இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் அவன் தான் தப்பு பண்ணான், நான் எதுவும் பண்ணலன்ட்டு நம்ம லைஃப்பை நம்மளே வேஸ்ட் பண்ணிக்க போகிறோமா? இங்கே மிஸ்டேக் பண்ணாத ஆளே இல்லை. பட் அந்த மிஸ்டேக்ஸில் இருந்து என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்காதவங்க தான் அதிகம். இதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, வாங்க நம்ம ராக்கியோட ஒரு ஸ்பீச்சை கேட்டு வருவோம். This kid's gonna be somebody better than anybody ever knew. And you grew up good and wonderful. It was great just watching you every day. It was like a privilege. Then the time come for you to be your own man and take on the world, and you did. But somewhere along the line, you changed. You stopped being you. You let people stick a finger in your face and tell you you're no good. And when things got hard, you started looking for something to blame, like a big shadow. Let me tell you something you already know. The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is gonna hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done.
Now, if you know what you're worth, now go out and get what you're worth. But you gotta be willing to take the hits and not pointing fingers saying you ain't where you wanna be because of him or her or anybody. Cowards do that, and that ain't you! You're better than that! I'm always gonna love you no matter what. No matter what happens. You're my son, you're my blood. You're the best thing in my life. But until you start believing in yourself, you ain't gonna have a life. இதாங்க அவ்வளோதான். ஸோ லிவ் யோர் லைஃப், மேக் மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் பி பெட்டர் தென் எஸ்டர்டே. அண்ட் ஐ கெஸ் தட்ஸ் லைஃப். எனிவேஸ், இதை எனக்கு யாராச்சும் சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும். பட் நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் என்ன இந்த மாதிரி டவுனான மொமெண்ட்டில் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் ஐ கேவ் யூ ஹோப். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.